ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ளீன் ஈட்டிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பனானா ஒன்று எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ப்ரௌன் சுகர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பு மெஷரிங் எடுக்கிறீங்களோ அதிலேயே கடைசி வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மைதா ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. வடிகட்டி எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே கம்ப்ளீட்டடாக ஒன்றா சேர்க்கும் போது அது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால தான். அது கூட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூனும் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சளிச்சுக்கும் போது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மைதா எல்லாமே ஒன்றா சேர்ந்து கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதனால தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டானதாக இருக்கும். இப்போ எந்த கப்பில் நீங்கள் வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஆயில் கொஞ்சம் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக்கோட பேட்டரை இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபுல்லாக இருக்கக்கூடாது, பாதி அளவு தான் இருக்கணும். அது வெந்து வரையில் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தூக்கி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே எந்த லம்ஸும் இல்லாமல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது கூட கொஞ்சமாக கார்னிஷ்க்கு சேர்க்குற மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸு, சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இல்லை அப்படின்னா ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 5 to 7 மினிட்ஸ் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேயை இதில் வச்சிடலாம். இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை கவர் பண்ணி கரெக்டாக இது 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கணும். 35 to மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த மாதிரி டூத் பிக்கு, இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா ஓரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கரெக்டான ஷேப்புக்கு எதுவும் ஸ்டிக்கியாக ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நமக்கு பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதோட ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். பட் டைம் கொஞ்சம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் 10 நிமிஷத்துலேயே இந்த கேக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கான வேலை கம்மி தான், டைமிங் கொஞ்சம் எடுக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.